நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை காந்திபுரத்தில் உள்ள சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துவிட்டு 35 கோடி ரூபாயில் புதிதாக பஸ் ஸ்டாண்ட் கட்ட கோவை மாநகராட்சியின் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்தோனேஷியாவில் நிகழும் தீவிரமான எரிமலை செயல்பாடும் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இவை தனித்தனி இயற்கை நிகழ்வுகள். இந்தோனேஷிய எரிமலை வெடிப்புதான் கொலம்பியா நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியது என்பதற்கு தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரம் என சில புவிசார் விஞ்ஞானிகள் கூறி வருகின்றனர். கோவை வடவள்ளி அடுத்த மருதமலை மெயின் ரோட்டில் உள்ள ஆனந்தாஸ் ஹோட்டலில் சூடான தோசையில் இறந்த கரப்பாம்பூச்சி உள்ளதை பார்த்தவுடன் ஷாக்கான வாடிக்கையாளர். ஹோட்டல் மேனேஜரிடம் புகார் செய்தபோது மன்னித்து விடுங்கள், வேறு தோசை தருகிறேன் என்றபோது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே வலுத்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்யுமா? தூத்துக்குடியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வளர்ப்பு நாயின் நகக்கீறலால் ஏற்பட்ட புண்ணை கவனிக்காமல் தடுப்பூசி போடாமல் அலட்சியமாக இருந்ததால் நாயின் நகக்கீறல் விஷமாக பரவி மாணவி அகால மரணம். மாணவியின் உடலை ஊருக்குள்ளே உடல் வராமல் சுடுகாட்டில் தகனம். சலுகைகள் ரத்து. வேறு மதம் மாறினால் பட்டியலின மக்கள் முஸ்லிம் அல்லது கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினால் எஸ்சி அந்தஸ்து முற்றிலுமாக ரத்து செய்யப்படும். வரலாற்று ரீதியாக இந்த சமூக கட்டமைப்பில் இருந்த தீண்டாமை மற்றும் சாதி கொடுமைகளுக்கு தீர்வாகவே எஸ்சி பட்டியலின சலுகைகள் உருவாக்கப்பட்டன. சுரதி அமைப்பு இல்லாத பிற மதங்களில் இந்த சலுகைகள் கோர முடியாது என்று டெல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.